ஹாய், இது ஆர்எக்ஸ் டியூனிங் பாயிண்ட். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஒரு RX 100 கார்பரேட்டரோட டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து இந்த பைக் ஆக்சுவலாக நமக்கு பவர் இல்லை அப்படின்னு சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தாங்க. சிலிண்டரில் போர் கரெக்ஷன் பண்ணிட்டோம். கார்பரேட்டருமே ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஆட்டோமைசர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நாசில் அப்படிம்பாங்க. அந்த ஏரியா ஃபுல்லும் பயங்கர ஸ்டெயின் இருந்துச்சு. அந்த பெட்ரோலில் உள்ள ஸ்டெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். தென் அகைன் கார்பரேட்டருமே பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே, இதில் வந்து அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். பைக் அந்த ஜப்பான் கார்பரேட்டரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஜப்பான் கார்பரேட்டரை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு. அஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த ஜப்பான் அப்படிங்கிற பஞ்சிங் இருக்கும். தென் அகெயின் ஒரு பஞ்ச் மார்க் 36L00 இருக்கும். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம மெயினாக செக் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் ஒரு சின்ன ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், மிக்குனிங்கிற ஒரு லோகோ இருக்கும். அது வந்து கார்பரேட்டர் உள்ள இன்டர்னல் பார்ட்ஸில் எல்லாமே இருக்கும். இப்போது இதில் வந்து நமக்கு பைலட் ஜெட்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் பைலட் ஜெட். ஓகே, இது RX 100 பைலட் ஜெட். இதோட சைஸ் வந்து 20. பைலட் ஜெட் சைஸ் வந்து 20ன்னு சொல்லுவாங்க. தென் அதில் வந்து அந்த மிக்கனி சிம்பிள் இருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸ் ஒன்று கார்னரில் வந்து கரெக்டாக தெரியலை. இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் இருக்கும். அந்த ஸ்கொயருக்குள்ளாடி இன்னொரு ஸ்கொயர் அந்த கார்னரில் போட்டிருப்பாங்க. ஓகே, அது பைலட் ஜெட்லேயும் இருக்கும். ஓகே, இதுதான் அதோட மெயின் ஜெட் வந்து சைஸ் வந்து 115. இதுலேயும் மிக்கனி சிம்பிள் இருக்கும். ஓகே, கிளியராக பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து கொஞ்சம் ரஸ்ட் இருக்கிறதுனால தெரியலை. ஓகே, 115 கீழே இருக்குது. அதோட டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த மிக்கினி லோகோ இருக்கும். தென் இது வந்து நாசில் அப்படிம்பாங்க. ஸோ இதோட ஒரு சைட்லேயுமே அதோட நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் 8 போட்டிருக்காங்களா, 8ம் அப்புறம் 8N நம்பர்ஸ் இருக்கும். தென் அந்த மிக்கினி சிம்பிள் இதுலேயும் இருக்கும். ஸோ இன்டர்னல் பார்ட்ஸ் இந்த மூணுலேயுமே இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து நீடில் ஜெட் சொல்லுவாங்க. பெட்ரோல் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது, பெட்ரோல் ஓவர் ஃப்ளோ ஆகாமல் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்குனி லோகோ இருக்கும். அதுக்கப்புறம் 2.0 போட்டிருப்பாங்க. 2.0 என்னோட அசம்ஷன் 2 mm அந்த ஹோல் சைஸாக இருக்கலாம். அந்த பெட்ரோல் ஃப்ளோ வருதில்ல, இதோட ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த பெட்ரோல் ஃப்ளோவோட கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதுலேயும் இருக்கலாம். அதை சைஸை மென்ஷன் பண்ணி தான் அந்த 2.0 டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து இந்த ஹோல் சென்டரில் இருக்கக்கூடிய ஹோல் வந்து உங்களுக்கு மெயின் ஜெட் உட்காரும். அடுத்த ஹோலில் வந்து உங்களுக்கு பைலட் ஜெட் உட்காரும். ஓகே, தென் அதுக்கப்புறம் யூஸ்வலாக ஒரிஜினல் சோக்கில் வந்து ஃபுல் சோக் அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் இந்த பாயிண்டிங் எல்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். இது ஒரிஜினல் தான். ஓகே, அந்த கார்பரேட்லேயே வந்தது. தென் இது வந்து ஒரிஜினல் ஃப்ளோட்டு தான். பிராஸில் இருக்கும். ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த பிராஸில் போட்டிருப்பாங்க. ஓகே, தென் அகைன் இதுலேயும் சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்கும். 61 இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் அந்த மெக்கினியோ கார்பரேட்டரோட அந்த பேட்ச் வெர்ஷன் இல்லைனா ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கும் அந்த ஃப்ளோட்டுக்கு. தென் ஏர் ஸ்க்ரூ இதுவும் ஒரிஜினல் தான் இருக்கணும். ஓகே, தென் இந்த ஓரிங் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. அது கிடைக்கிறதில்ல, வேறு ஆப்ஷன் இல்லை, நமக்கு இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, தென் அந்த ஏர் ஸ்க்ரூவில் வரக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்பல்சரி இது யூஸ் பண்ணணும். அந்த ஸ்ப்ரிங் இல்லை அப்படின்னா அந்த ஏர் லீக்கேஜ் வர சான்சஸ் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏர் ஸ்க்ரூ ஒரு கரெக்டான ஒரு டைட்டில் இருக்கும். தென் அகெயின் இதுதான் ஃப்ளோட் நீடில் சொல்லுவாங்க. ஃப்ளோட் நீடில் ஜெட் அந்த பெட்ரோல் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது, ஓவர் ஃப்ளோ ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த மெக்கானிசம் தான். ஓகே, இது வந்து ஒரிஜினலில் ஃபுல் மெட்டல் இருக்கும். மெட்டல் இல்லைனா எஸ்எஸ்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, ரஸ்ட் ஆகாது மோஸ்ட்லி இது. பட் இதோட பாட்டம் லைன் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல, அந்த எட்ஜஸ் வந்து ரப்பரில் இருக்குது. இது ஆஃப்டர் மார்க்கெட் தான். தென் அகெயின் இது ஐடில் ஸ்க்ரூலேயும் ஒரு ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங் மோஸ்ட்லி நம்ம எந்த வண்டியிலையுமே சேஞ்ச் பண்ணதில்லை. மோஸ்ட்லி இது டேமேஜே ஆகிறதில்ல. இது மாற்ற வேண்டியது வராது. தென்
அடுத்து ஒரு ஓரிங் இருக்குது. மெயினான ஓரிங் எப்போல்லாம் நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறோமோ இந்த ஓரிங் செக் பண்ணணும். இந்த ஓரிங் வந்து டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இதை ரீப்ளேஸ் பண்ணணும். இது அந்த ஓரிங். இந்த ஓரிங் நார்மலாக கிடைக்கிறதில்ல. நம்ம ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி சோர்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 30 இல்லைனா 40 ஓரிங் சோர்ஸ் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி நமக்கு வரக்கூடிய வண்டிகளில் அது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, இந்த ஓரிங் எதில் வரும் அப்படின்னா அந்த நாசில் இருக்குல்ல, இந்த மெயின் ஜெட்டும் இந்த நாசில் இப்படி வரும். நாசில் ரிவர்ஸில் வரும். ஓகே, இந்த நாசில் இந்த ரெண்டுக்கும் இடையில் வரும். இந்த ரெண்டுக்கும் இடையில் இப்படி இதாகும். லீக்கேஜ், ஏர் லீக் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ இந்த நாசிலோட வேலை ஆட்டோமைசர் வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா அபோவ் 30 or 40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு கிராஸ் பண்ணும்போது தான். இனிஷியலாக உங்களுக்கு வண்டி ஸ்லோவாக போகிறீங்க, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீட் இருக்குல்ல, அதாவது அந்த ஆர்பிஎம் பேஸ் தான். ஸ்லோவாக போகும்போது பைலட் ஜெட்டில் இருந்து பெட்ரோல் போகும். கொஞ்சம் ஸ்பீடு போகும்போது பைலட் ஜெட்டில் உள்ள ஃப்ளோ வந்து கம்மியாகிட்டு உங்களுக்கு மெயின் ஜெட் வழியாக பாஸ் ஆகும். ஸோ இதில் தான் பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போது அந்த ஒரு 60-70 போகும்போது ஒரு பவர் லாஸ் ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஏரியா பக்கா க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் பவர் லாஸ் இருக்காது. ஸோ இதோட வேலை கார்பரேட்டர்லேருந்து வரக்கூடிய ஏர் இருக்குல்ல, ஓகே, இந்த சைடு இருந்து வரக்கூடிய ஏர், அதான் அந்த ஏர் ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய ஏர் அப்படியே உள்ளே பாஸ் ஆகும். இந்த வழியாக போகக்கூடிய ஏர் தான் நமக்கு மெயின் ஜெட்டோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த வழியாக போயிட்டு பெட்ரோல், அதுக்கு உள்ளாடி ஒரு சென்டர் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் வழியாக பெட்ரோலில் கார்பரேட்டர் இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அதில் தான் அந்த ஆட்டோமைசர் மெயினாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரிஜினல் கார்பரேட்டர்லேயும் ஒரு பஞ்சிங் இருக்கும். V891 இருக்குது, V8 V6. இதனை மீனிங் நான் நிறைய கார்பரேட்டரில் பார்த்துருக்கேன். ஒரு 86 RX100 நான் சர்வீஸ் பண்ணும்போது அது W6 இருந்துச்சு. ஸோ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் படி அந்த 6 அப்படிங்கிறது அந்த இயர்ஸை மென்ஷன் பண்ணோம். 1986 அப்படின்னா 6 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த 9, அதுக்கப்புறம் ஒரு 1 பஞ்சிங் இருக்குல்ல, அது வந்து 1 வந்து மந்தாக இருக்கலாம், அந்த 9 வந்து மந்தாக இருக்கலாம், அந்த 1 வந்துங்கிறது அந்த டேட்டாக இருக்கலாம். என்னோடய ரெசப்ஷன் படி சொல்கிறேன். இதே சேம் பஞ்சிங் உங்களுக்கு RX 135 கார்பரேட்லேயும் இருக்கும். அந்த இயர்ஸ் கம்பல்சரி பஞ்சாயிருக்கும், மந்த் கம்பல்சரி பஞ்சாயிருக்கும். தென் அகெயின் இந்த அடிஷ்னல் ஒரு நம்பர்ஸ் இருக்குதுல்ல 1, அது என்னோடய அசப்ஷன் படி டேட்டாக இருக்கலாம், இல்லைன்னா 9 வந்து டேட்டாக இருக்கலாம், 1 வந்து மந்தாக இருக்கலாம். அது அக்யூரேட்டாக எனக்கு தெரியலை. நான் கம்பல்சரி இது வந்து ஒரு 86 கார்பரேட்டர் தான். சேம் இந்த வண்டியும் ஒரு ஜப்பான் மாடல் தான். அதோட அந்த கேஸ் எல்லாமே மேட் இன் ஜப்பான். அந்த ரைட் சைடில் ஆர்பிஎம் ப்ரொவிஷன் இருந்துச்சு, அந்த சைட் லாக் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன் எல்லாம் அந்த 86 பேட்டர்னில் உள்ளது தான். ஸோ என்னோடய அசப்ஷன் படி இந்த கார்பரேட்டர் வண்டியில் வந்தது தான். ஸோ அது இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம அக்யூரேட்டாக செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.